ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. பொதுவா திருமணம் அப்படின்னு வந்துட்டாலே ஆண்கள் பெண்களை திருமணம் செய்யறாங்க, ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்யறாங்க, பெண்கள் பெண்களை திருமணம் செய்யறாங்க, அதே மாதிரி அரவாணிகளை திருமணம் செய்யறாங்க. இது மாதிரியான திருமணங்கள் உலகத்துல நடந்துட்டு வருது. ஆனா முதன்முறையா ஜப்பான்ல ஒரு ஆண் இயந்திர பொம்மையை திருமணம் செய்யற பழக்க வழக்கங்கள் அதிகரிச்சுட்டு வர்றதா அந்நாடு சொல்லுதுங்க. அது குறித்த செய்தியை தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. கேட்பாக்ஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம் அனிமேஷன் பெண்களை திருமணம் செய்வதற்கு இளங்கலை விண்ணப்ப படிவம் மட்டும் தயாரிச்சிருக்கு. இதுல ஆண்கள் தங்களுக்கு விருப்பமான அனிமேஷன் பெண்களை திருமணம் செஞ்சுக்கலாம். இந்த திருமணத்திற்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்குது. அது தவிர இந்த திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களுக்கு அதிகப்படியான சலுகைகளையும் கவர்மெண்ட் கொடுக்குது. இந்த திருமண தம்பதிகள் 6 மாதம் பிரச்சனையின்றி வாழ்ந்துட்டாங்கன்னா மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுதாம். இந்த அனிமேஷன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ற ஆண்கள் மனதளவுல எந்த விதமான குழப்பமும் இன்றி அலுவலகத்துல வேலை செய்வதாகவும் அவங்க விடுமுறை எடுப்பதை தடுப்பதாகவும் ஜப்பானிய ஆய்வு ஒன்றுல தெரிய வந்திருக்கு. சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.